தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வெதர்மேன் செல்வகுமார் அவர்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன, மழை சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற பற்றி தான் இந்த அமர்வுல நம்ம பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சார், பார்க்கும்போதே இந்த செய்திகள் ஊடகங்களில் பார்க்கும்போது அடுத்து தமிழ்நாடே காலியாக போதுங்கிற அளவுக்குலாம் பயமுறுத்துற மாதிரிலாம் பல செய்திகள் நம்மளால பார்க்க முடிகிறது. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருக்கு சார். இந்த பனிப்பொழிவு எங்க இப்ப சென்னை மட்டும் இல்ல, சென்னை சுற்றி பல மாவட்டங்கள் இந்த பனிப்பொழிவு இருக்கு சார். பனிப்பொழிவுக்கு என்ன காரணம் முதல்ல? அதாவது ஒரு நிகழ்வு எங்கே இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும். நமக்கு தெற்கே நிகழ்வு இருந்தால், அதாவது சுழன்று காற்று, அதாவது ஒரு நிகழ்வு எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அது காற்று, சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேயும் வலுவான நிகழ்வு இருக்கு. அங்க புயலே இருக்கு. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அது இங்க வராது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ளது அப்படி தெற்கு நோக்கி போயிடும். அங்கேயும் நிகழ்வு இருக்கு. நிலநடுக்கோட்டை ஒட்டி நமக்கு வரக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கு. இது உருவாகிறதுக்கு முன்னாடி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வு இருந்துட்டே இருந்துச்சு. அது சுடன்று இழுக்கும் போது என்ன ஆகும்னா, கிழக்கிருந்து வடக்கிருந்து மேற்கிருந்து தெற்கிருந்து எல்லா காற்றையும் இருக்கும். வடக்கிலிருந்து இருக்கக்கூடிய காற்று இமயமலை பகுதியிலிருந்து வரும். வட இந்திய நிலப்பகுதி வழியாக தமிழ்நாடு ஊடாக தென் மாவட்டங்கள் போய் கன்னியாகுமரி போய் இலங்கை போய் அப்படியே வங்கக்கடல்ல இந்திய பெருங்கடல்ல தெற்கு நோக்கி பயணிக்கும். இது வடக்கிலிருந்து காற்றை ஈர்ப்பதன் காரணமாக நம்ம ஊர் வழியாக போறதுனால இந்த குளிரலை அதிகம். ஹைதராபாத்ல 12 டிகிரி, ஊட்டியை விட மோசமா டெம்பரேச்சர் பதிவாயிருச்சு, 12 டிகிரி. இதனாலதான் இந்த நிகழ்வு. இந்த பனிப்பொழிவு மழைப்பொழிவிற்கும் தேவை, இந்த குளிரும் வேணும். அதாவது இப்ப வரக்கூடிய குளிரும் மழைப்பொழிவிற்கு வேணும். ஏன்னா வரக்கூடிய கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த காற்றை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய இந்த நிகழ்வு, காற்றை நீர் ஆவியை கடல் மேல இருந்து மேற்பரப்புல இருந்து அள்ளி கொண்டு காற்று வரும். அந்த சுழன்று இழுத்துக்கொண்டு நிலநடுக்கோட்டு பகுதியில இருந்தும் வங்கக்கடல் பகுதியில இருந்தும் எடுத்துட்டு வரும் பொழுது அது நீர் ஆவி, அதாவது ஒரு குக்கர்ல வரக்கூடிய ஆவி மாதிரி வெப்ப நீராவி. அது இந்த குளிர் நீராவி பட்டாதான் மேகமா மாறும், அதுதான் மழையா மாறும். காற்று பொதுவா குளிர்விக்கப்படணும். பொதுவா ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்குல்ல சார், பனி அதிகமா பெஞ்சுனா மழை வராதுன்னு சொல்லுவாங்க சார் நம்ம ஊர் சைடுல எல்லாம். அது அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா? அதை அவங்க தவறா புரிஞ்சிருக்காங்க. அதாவது ஆஹ் மூடு பனி வந்துட்டால் அந்த நேரத்துலதான் மழை வராது, ஓ. அந்த நாளில் மழை வராது. ஆனால் இது விலகும். அந்த நிகழ்வு வலுவாக இருக்கும் பொழுது இது பின்னுக்கு தள்ளும். ஒரு வங்கக்கடல்ல இருந்து ஒரு நிகழ்வு அரபிக்கடலுக்கு போயிட்டுனா இந்த நமக்கு வரக்கூடிய குளிர்காற்று அது எடுத்துட்டு போயிடும், நமக்கு குளிரே வராது. அப்புறம் கிழக்கிருந்து சூடான காற்று, வேர்வை காற்று, புழுக்கமான காற்று, மழை கொண்டு வரும் காற்று, அந்த மாதிரி வரும். செட்டிங் எப்படி செட் ஆகுதோ அந்த செட்டிங்கை பொறுத்துதான் எந்த காற்று நம்ம ஊர் வழியா பயணிக்கிறதோ. வடக்கிருந்து வந்தா அது குளிரை கொடுக்கும், கிழக்கிருந்து வந்தா மழையை கொடுக்கும், தெற்கு தென்மேற்குல இருந்து ஏறுனா அது நிறைய மழை பொழிவை கொடுக்கும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த நாளில் தான் மழை பெய்யாது, பனிப்பொழிவு தான். இப்ப எல்லாம் பனி பெய்ந்தாலும் மழை பொழிகிறது, மழை பெய்தாலும் வெயில் அடிக்கிறது, எல்லாம் மாறி மாறி அமையும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருவாரூர் மாவட்டத்துல வடக்கு பகுதியில கனமழை, மத்திய பகுதியில தூறல், தெற்கு பகுதியில கடுமையான மூடுபனி. வாகனங்கள்லாம் அப்படியே லைட்டை போட்டு தான் போனாங்க. ஒரே மாவட்டத்துல, அது சின்ன மாவட்டத்துல இப்படிப்பட்டு இருந்துச்சு. காரணம் என்ன? காற்று குளிர்ந்து மழையாக மாற சாதகம் இல்லாத பொழுது அது பனியா பொழிஞ்சிடும். மேகமாக மாற, மேகம் உருவாக சாதகம் இல்லைன்னா காற்று குளிர்ந்து பனியா மாறிடும். இதுதானே தவிர ஒரு இடத்துல காற்று குளிர்ந்து மழையா மாறுது, ஒரு இடத்துல காற்று குளிர்ந்து பனியா மாறுது. அப்ப இது பனிப்பொழிவு பனின்றது ஒரு அறிகுறி தான், எப்பொழுதும் மழைக்கான ஒரு அறிகுறி தான் இது. பனிப்பொழிவும் வேண்டும், ஆனால் குளிர்காற்று வேண்டும். பனிப்பொழிவு தொடர்ந்து அந்த நேரத்துல இருக்குமே தவிர செட்டிங் மாறி அமையும் பொழுது மாறி விலகி போயிடும். அந்த பனிப்பொழிவு செட்டிங் செட் ஆகிறது பொறுத்து தான் இருக்கும். சரிங்க சார். நவம்பர் 25 இருந்து டிசம்பர் 2 வரைக்கும் மழை பொழிவு இருக்குன்னு சொன்னீங்க சார். இன்னைக்கு நைட்டு மழை ஆரம்பிச்சுன்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது சார். உண்மையிலே அது வாய்ப்பு இருக்கா? அந்த அந்த பாதையை நோக்கி தான் இந்த மேகமூட்டங்கள்லாம் பயணிக்குதா? கண்டிப்பாக. தற்பொழுது, அதாவது கடந்த 18ஆம் தேதி சுமத்ரா தீவு அருகே வந்திறங்கிய காற்று சுழற்சி 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. நேற்றைக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிவிட்டது. வரக்கூடிய ஒரு 12 இருந்து ஒரு 20 மணி நேரத்துக்குள்ள நாளை காலைக்குள் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகிறது. இப்போ நாம இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த மாலை நேரத்துல, இந்த 6 மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா நிகழ்வு சரியாக சென்னைக்கு தென்கிழக்கே, தெற்கு தென்கிழக்குன்னு தான் சொல்லலாம், தெற்கு தென்கிழக்கே 1010 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. நாகப்பட்டினத்திற்கு 790 கிலோமீட்டர்லையும், வேதாரண்யத்துக்கு 750 கிலோமீட்டர் தொலைவிலையும், திரிகோணமலைக்கு 500 கிலோமீட்டர் தொலைவிலையும் மையம் கொண்டிருக்கு. ஆக இலங்கைக்கே மிகவும் தெற்கே இருக்கு. அம்மந்தோட்டாங்கிறது
இலங்கைக்கு மிக தெற்கே இருக்கக்கூடிய ஒரு தென்கோடி பகுதி, அதுக்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஆகவே இலங்கைக்கு தெற்கே நிலநடு கோட்டிலே சுமார் 5 வட அட்சரேகையில நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெல்ல தமிழ்நாட்டின் கரையை நெருங்க போகிறது. எப்படி நெருங்க போகுதுன்னா, அங்க ஒரு வலுவான வெப்ப நீரோட்டம் பயணிக்கிறது. அந்த வெப்ப நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டே இலங்கையை கரையை தொட்டுக்கொண்டே தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் நெருங்கி பிறகு கடலூர் உள்ளிட்ட வடகடலோரம் வரைக்கும் அது 30ஆம் தேதி வரை நெருங்கும். இன்றைக்கு தேதி 25, இன்னும் 5 நாள் ஆகும் இந்த 1100 கிலோமீட்டர் நெருங்குவதற்கு, சென்னைக்கு அருகே வருவதற்கு, கடலூர் அருகே வருவதற்கு. சுமார் 850 கிலோமீட்டர் கடலூர் வருகிறதுனா கூட இன்னும் 5 நாள் பிடிக்கும். ஆகவே அந்த அளவிற்கு மெதுவாக வந்து படிப்படியாக மழை பொழிவையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லைட்டா அப்படி இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப வேதாரண்யத்துல தூறல் தொடங்கிடுச்சு. ஏற்கனவே யாழ்ப்பாணம் பகுதியில ஏற்கனவே மழை பொழிந்து கொண்டிருக்கு. முல்லைத்தீவுல 25 சென்டிமீட்டர் மழை பொழிந்து வெள்ளப்பெருக்கு. நேற்றைக்கு இரவிலிருந்து இன்றைக்கு காலை வரைக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கு, பயிர்கள்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவுல. அதே போல யாழ்ப்பாணத்திற்கு மழை தொடங்கி இருக்கிறது. இப்பொழுது வேதாரண்யத்துக்கு தொடங்கி இருக்கிறது தூறலாக. இரவு 8-9 மணிக்குள்ள அங்கேயும் லேசான மிதமான மழை பொழிவாக மாறிவிடும். ஒட்டுமொத்தம் நாளை அதிகாலைக்குள் டெல்டா முழுவதுமே மழை தொடங்கிடும். அதே நேரத்துல விழுப்புரத்துக்கும் மழை தொடங்கிடும். நாளைக்கு வந்து சென்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம். ராமநாதபுரம் முதல்ல, அப்புறம் சிவகங்கை கிழக்கு பகுதி, இதெல்லாம் நாளை அதிகாலை மழை தொடங்கிடும். நாளை காலை பிறகு செங்கல்பட்டு, அப்படியே நாளை மதியத்திற்குள் சென்னைக்கு மழை தொடங்கிடும். கண்டிப்பா காலை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலை தொடங்கினால் தூறல் சாரலாக இருக்கும். நள்ளிரவே தொடங்கலாம் தூறல் சாரலாக. நாளை காலை சென்னைக்கு மழை தொடங்கிடும். ஆனால் கனமழை என்பது நாளை மதியத்திற்கு பிறகு சென்னைக்கு தொடங்குகிறது. கனமழை லேசான மழையாக இருக்கும் காலையில. டெல்டாவிற்கு அப்படியே ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுறது போல சென்னைக்கும் நாளை காலை தொடங்கியது. அப்படியே ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகி சென்னை டெல்டா தென்கடலோரம், அதாவது ராமநாதபுரம், புதுக்கோட்டை உட்பட ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. 26ஆம் தேதி இந்த மழைப்பொழிவு, இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டத்தை அடைவதற்கே 29ஆம் தேதி ஆயிடும். அதாவது 3 நாள்ல வந்துடும். 28ஆம் தேதி வந்துடும். 28ஆம் தேதி வந்தாலும் டெல்டா மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்துக்கிட்டே மிக மெல்ல 2 நாள் நகரும். 29, 30 இந்த டெல்டா மற்றும் கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டி மிக மெல்ல 2 நாள் நகரும் என்பதனால மழைப்பொழிவு தொடர்ந்து 2ஆம் தேதி வரை கொடுக்கும். இது 30ஆம் தேதி தான் கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில்தான் இது கரை கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கரை கடந்தென்றால் காற்று இல்லை, புயலா மாறாது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவும் கூட கரை கடக்காது. கரையை நெருங்கும் பொழுது படிப்படியாக அது செயலிழந்து 30ஆம் தேதி ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது நிலையாகவோ, காற்று சுழற்சியாகத்தான் அது தமிழ்நாட்டின் தரை மீது ஏறி அரபிக்கடல் நோக்கி மைசூர், பெங்களூர் இதன் வழியாக அது ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்குல அது விலகி செல்லும். ஆகவே மழைப்பொழிவு ஒட்டுமொத்தமாக இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்கிறது. 2ஆம் தேதி வரை மழைப்பொழிவு இருக்கிறது. மிக கனமழை பொழிவு எல்லாம் 30ஆம் தேதி வரை இருக்கிறது. டெல்டாவிற்கு உச்சபட்ச எச்சரிக்கையாக வரக்கூடிய 27, 28, 29, 26 மன்னிக்கவும், நாளையிலிருந்து 26, 27, 28 இந்த 3 நாட்கள் டெல்டா சம்பந்தமா எனக்கு சந்தேகம் இருக்கு. நான் அதை உங்கள்கிட்ட கொஞ்சம் விரிவாகவே நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பின்ஜல், நான் வார்த்தை சரியா தான் பயன்படுத்த நினைக்கிறேன், பின்ஜல் நினைக்கிறேன், அந்த அது புயலாக மாற வாய்ப்பு இருக்கா? அப்படி மாறுச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் சார் வரும்? அதாவது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. புயலாக மாறினாலும் செயலிழந்து விடும் உடனே. அதாவது புயலாக மாறினால் அது உடனடியாக விலகி சென்று விடும். அப்படித்தான், தமிழ்நாட்டுக்கு வராது. அதாவது வெப்ப நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நெருங்கி வருகிறது. ஆனால் இது புயலாக மாறினால் விலகி சென்று விடும். புயலாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை, கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில தான் அது தமிழ்நாட்டை நெருங்கியதும் படிப்படியாக செயலிழந்துதான் அது கரை கடக்க போகிறது. செயலிழக்க மழைப்பொழிவு படிப்படியாக குறைந்தாலும் மழை இருந்து கொண்டிருக்கும். தீவிரமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 2 நாள் நீடிக்கும். நாளையும் நாளை மறுநாளும் 26, 27 அந்த நேரத்துல தான் சென்னைக்கும் டெல்டாவிற்கும் ராமநாதபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ளே பாத்தீங்கன்னா மதுரை வரை மழை எட்டி பிடிக்கும். திண்டுக்கல் மாவட்டத்துல கிழக்கு பகுதி வரைக்கும், திருச்சி மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்ட விருத்தாச்சலம் மற்றும் அதையும் தாண்டி சேலம் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர், வேலூர் அந்த மாவட்டங்கள், ராணிப்பேட்டை மற்றும் எல்லா உள் மாவட்ட பகுதிகளுக்குமே, அதாவது பாதி வரைக்கும், பாதி உள்ளே, அதாவது திருச்சி மாவட்டத்தோட துறையூர், சேலம் மாவட்டத்தோட தம்மம்பட்டி,
அதே போல கல்வராயன் மலை வரைக்கும் இது எட்டி பிடித்து மழை பொழிவை கொடுக்கும். நான் சொல்வது கனமிக மழை பொழிவு தான் இது வரைக்கும். அதாவது உபரி நீர் திறக்கும் அளவிற்கு, அதாவது வயல்கள் எல்லாம் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு அது வரைக்கும் மழை பொழிவு கொடுக்கும். அதற்கு மேல கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல் மாவட்ட அந்த பக்கம் மேற்கு பகுதி, தேனி, இந்த மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மழை பொழிவு கொடுக்கும். அங்க மிதமான மழை, சற்று கனமழை, விவசாயத்திற்கு ஏற்ற மழை பொழிவாக இருக்கும். கிழக்கு பகுதி, கடலோர பகுதிகள்னா சற்று பாதிக்கும் மழை பொழிவு, உபரி நீர் வெளியேற்றும் அளவிற்கு, நிறைய நீர் வெளியேற்றும் அளவிற்கு, வடிய விடும் அளவிற்கு நிறைய மழை பொழிவு கொடுக்கும். சார் குறிப்பா இதுல வந்து இந்த திருவாரூர், அதே போல நாகை, இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து மழைப்பொழிவு அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க சார். நம்ம அந்த கஜா புயல சந்திச்ச மாதிரியான பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எதுவும் இருக்காங்க? அதாவது அனைத்து மக்களும் இது நல்லா ஷார்ப்பா கவனிச்சிங்க. இதுல புயல் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம பயன்படுத்தவே இல்லை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ங்கிற நிலையில தான் இது கரை கடக்க போகிறது. அதுவும் செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா தான் கரை கடக்க போகிறது. இது கடல்ல இருக்கும் பொழுது வேணா லேசா ஒரு மரங்களை லேசா அசைக்கலாமே தவிர, அதனால காற்று பாதிப்பு, மரங்களை முறிக்கும் காற்று எதுவுமே இதுல கிடையாது. இன்னும் மக்கள் வந்து கஜா வந்ததுல இருந்து இன்னும் அச்சம் பீதியிலேயே இருக்காங்க. இது கஜா போன்ற புயல் கிடையாது, புயலே கிடையாது. இதுல லேசா காற்று இருந்தாலும் அது கடற்கரை ஓரத்தில் மட்டும்தான் இருக்கும், உள்ளே கூட வராது. அது கூட அங்க பாதிக்கும் காற்றாக இருக்காது, லேசாக மரங்களை புயல் அசைக்கக்கூடிய நான் ஏன் அதை காற்று. மையப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா, அங்க வந்து அந்த கஜா புயல் எப்படி எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணுச்சோ, அதே போல மழையும் மிகப்பெரிய பங்கு இருக்கு அந்த கஜாவுடைய அந்த பகுதியில் நடந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது. அந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குமான்னு கேட்கிறேன் நான். ரைட், நீங்க சொல்றது உண்மை. அதாவது கஜா வந்து காற்று பாதிப்பை கொடுத்தது, இது மழை பாதிப்பை கொடுக்க போகுது. அதான், இது காற்று பாதிப்பு இல்லை, மழை பாதிப்பை கொடுக்க போகிறது, அவ்வளவுதான். அதிகமா வாய்ப்பு இருக்கு, அதாவது வாய்ப்பு அதிகம் இருக்கு. மழை வருவதற்கு இல்ல, அதீத மழைப்பொழிவு, தொடர் மழைப்பொழிவு. 2 நாள் பெய்தா ராமேஸ்வரத்துல சில மணி நேரங்களிலே 41 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. அது ஒரு சாதாரண காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே இருந்தது. இது நேரடியாக வந்து நம்மளுக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது, அதிகமான நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று நுழைய போகிறது. அதனால ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இதுவரைக்கும் மழைப்பொழிவு, நிறைய மழைப்பொழிவு. சென்னையை விட செங்கல்பட்டுக்கு கூடுதலாக இருக்கும், செங்கல்பட்டை விட விழுப்புரத்திற்கு கூடுதலாக இருக்கும், விழுப்புரத்தை விட மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும். கடலூருக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அதீத மழைப்பொழிவு கொடுக்கும். அதுலயும் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த பகுதிக்கு அதீத மழைப்பொழிவை கொடுக்கும். திருச்சி வரைக்கும் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்குங்கிறதுனால திருச்சியிலிருந்து பெய்யக்கூடிய மழைப்பொழிவும் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை பாத்தீங்கன்னா அப்படியே சரிவாக இருக்கும், தண்ணீர் வர தங்கிருந்து. காரணம் கடைமடை பகுதிகளுக்கு எல்லா தண்ணீரும் வந்து சேரும் என்பதனால கடைமடை இல்ல தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். கடைமடை, மயிலாடுதுறை மாவட்ட கடைமடை பகுதி, காவிரி கடல்ல கலக்கும் இடம், அது எல்லா அனைத்து கிளையாறுகளுமே அந்த கடல் கலக்கும் இடத்துல கொஞ்சம் கூடுதல் நீர்வரத்து இருக்கும். உடனடியா வந்துடாது. இப்ப இன்றைக்கு மழை வந்து ஏரி குளங்களை நிரப்பும், இன்றைக்கு நாளைக்கு மழை, அடுத்த நாள் பெய்யுறது வந்து உபரி நீராயிடும். அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை தொடங்கும் மழை, புதன்கிழமை பெய்யுற மழை வந்து உபரி நீராக மாறிடும். வியாழக்கிழமை கண்டிப்பாக கூடுதல் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு மழை பொழிவு இருக்கும். ஆகவே புதன், வியாழன், செவ்வாய், புதன், வியாழன் தான் இருக்கும். ஆரம்பத்துல உடனடியா பாதிக்கும் மழை பொழிவாக அது அமையாது. தேவையான ஏரி குளங்களை நிரப்பிடும், முதல்ல நிரம்பிய பிறகு உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலை ஏற்படும். கண்டிப்பாக புதன்கிழமை தான் இந்த வெள்ள பாதிப்பிற்கான ஒரு பிரச்சனை தெரிகிறது. கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் தொடர்ந்து உற்று நோக்கப்படுகிறது. ஏன்னா ராமநாதபுரத்துல, அது ராமநாதபுரம், அது கடலோர பகுதி, ஒரு தீவு பகுதினா ஈஸியா வடிஞ்சிருச்சு. ஆனா இது வடிவதற்கு ஒரு ஏற்ற இடமாக இருக்காது இது. ஏன்னா அந்த அளவுக்கு தாழ்வான பகுதிகள் நிறைய இருக்கு, நெற்பயிர்கள் எல்லாம் மூழ்கடிக்கிறது, நெற்பயிர்கள் எல்லாம் மூழ்கடிக்கிற பயிர் இல்லை, இளம் பயிர்களாக இருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நெற்பயிர் விவசாயத்திற்கும் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அது வடிந்து விட்டுனா பிரச்சனை இல்லை. ஆனா காற்று பாதிப்பு இல்லைங்கிற அச்சம் போனதுனால விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் எல்லாருமே, டெல்டா மக்கள். வெள்ள பாதிப்பு வடிய விட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். சார் சில வெதர்மேன்ஸோடைய வீடியோஸ் நான் இன்னைக்கு பார்த்தேன் சார், நம்ம பேசுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அதுல அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, 70 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு இருக்கும், அணைக்கட்டுகள்லாம் உடையிற அளவுக்கு மழை இருக்கும், டெல்டா பகுதி வந்து பெரிய அழிவை சந்திக்கும்ன்ற அளவுக்கு பயமுறுத்துறாங்க சார். அது உண்மைதானா? அதெல்லாம் அந்த மாதிரி யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனா வந்து அப்படி சொல்லியிருந்தால் அது முற்றிலும் தவறு. நான் உங்களுக்கு லிங்கே அனுப்புறேன்.
ஒரு பரவாயில்லைங்கய்யா. இப்படி இல்ல, நேற்றைக்கே டெல்டா மாவட்டங்கள்ல மக்களை வந்து பாவம், அதாவது மக்கள் ஒரு ஏழை அறியாத மக்கள் கூட தெரியாம 140 கிலோமீட்டர் வேகத்துல புயல் அடிக்கணும்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க நேற்றைக்கு காலையில. நேற்றைக்கு பாவம் மரங்கள்லாம் பாவம், அவங்கள மரங்களை வெட்டுறாங்க, அச்சத்துல, புயல் அச்சத்துல, பீதியில. திடீர்னு என்ன செஞ்சாங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு பஸ் ஓடாது அப்படின்னு ஒரு பீதியை கிளப்பி விடுறாங்க. ஆகவே உண்மை தகவல் போறது வந்து ரொம்ப சிரமப்பட்டு போகுது. நம்ம உண்மை தகவல் ஒரு 5000 பேருக்கு போகுதுன்னா வதந்தி 1,00,000 பேருக்கு போகுது மிக வேகமா. ஆகவே புயல் அது போற அது வேகத்தை வந்து விட பொய் கொஞ்சம் போற வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு சார் இங்க. பொய் போற வேகமா போகுது. ஆகவே அதை நம்ம அந்த வதந்தியை இடைமறிச்சு நம்ம நிறுத்தும் அளவிற்கு உண்மை தகவல் போய் சேர மாட்டேங்குது. ஆகவே அது வதந்தி. ஆனால் மழை பொழிவு நீங்க சொல்றது மாதிரி 70 சென்டிமீட்டர்னு சொல்லி நான் மக்களை இப்ப அச்சப்படுத்தல. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 25 சென்டிமீட்டர் பெஞ்சாலே 2 நாளைக்கு ஒரு 50 சென்டிமீட்டர் பெய்யலாம், கூடுதலாகவும் இருக்கலாம். அதை போய் நான் சென்டிமீட்டர்ல போட்டுறேன் இல்ல. மழை பொழிவு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அது இந்த மாதிரி அது உடையும் இது உடையும் அந்த மாதிரிலாம் நம்ம போய் சொல்ல தேவையில்லை. மழை பொழிவு நிறைய இருக்கிறது தான் சொல்லலாம். அச்சப்படாமல் விவசாய மக்களுக்கு சொல்லணும்னா நிறைய மழை பொழிவு இருக்கு. தொடர்ச்சியாக 2-3 நாள் பெய்யும்னா நீங்க தான் கெஸ் பண்ணிக்க வேண்டியதான். தொடர்ச்சியா 3 நாள் பெய்யும். இதுல வந்து ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகி நாளை மறுநாள் தான் உச்சபட்ச மழை பொழிவை கொடுக்கும் போது டெல்டாவிற்கு. அதுவே இதை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நீங்க அதான் அச்சப்பட மேட்டூர் அணையெல்லாம் நிறுத்தியாச்சு. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது சில நாட்களாகவே. அதுவே அந்த அச்சம்லாம் வேண்டாம். திருச்சியிலிருந்து பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் டெல்டாவிற்கு வரும், டெல்டாவில் பெய்யக்கூடிய மழை டெல்டாவில் இருக்கும். இன்னும் அப்படிதான் அப்படிதான் இருக்கணும். ஆனா 3 நாள் மழை பொழிவு இருக்கிறதுனால 2ஆம் தேதி வரை மழை இருந்தாலும் இந்த 3 நாள் மழை அதீத கனமழை பிடிப்பு, மிக கனமழை பிடிப்பு, கனமழை பிடிப்பு எல்லாம் இது தொடர்ந்து மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும்னா நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டுமே தவிர நம்ம அச்சமாகாத பீதியாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு நாமளும் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லும் பொழுது வதந்தியாகி விடாமல் எச்சரிக்கையுடன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களை காக்க வேண்டும். அவ்வளவுதான் சார். கடைசியா ஒரு 2 கேள்வியோட நிறைவு செஞ்சுக்கிறேன் சார். உங்களுடைய அபிஷியல் சேனல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க, அதே போல உங்க ஆர்டிகலும் நான் படிச்சேன். டிசம்பர் 10ல இருந்து 23, அதே போல டிசம்பர் இறுதி வரைக்குமே மழைப்பொழிவு அதிகமா இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அது 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 அதை பற்றிய தகவலும் கொடுங்க. அதே போல 2வது கேள்வி என்ன அப்படின்னா, கண்டிப்பா எந்த மாவட்டம் அதிகமான மழைப்பொழிவை இப்ப சந்திக்க போகுது சார்? கண்டிப்பா. அதாவது நம்முடைய ஏற்கனவே ஒட்டுமொத்தமா நம்ம தீபாவளி மலர்லயே வெளியிட்டோம் மொத்தமா எப்பப்போ எவ்வளவு மழைன்னு. அதாவது இப்போ பெய்யற மழை டிசம்பர் 2 வரைக்கும். இதற்கு பின்னாடியே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்துட்டு இருக்கு. அது அது காற்று சுழற்சியா வரக்கூடிய அந்தமான், அதாவது சுமத்ரா தீவு அதே ட்ராக்ல தான் வரப்போகிறது. அதுவும் 4ஆம் தேதி 5ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரை மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது. அது 10ஆம் தேதி, டிசம்பர் 10 இதே மாதிரி ஒரு மழைப்பிடிப்பை இன்னொரு சுற்று கொடுக்க போகிறது. அது வந்து ஒரு 4ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதிக்குள்ளே இருக்கும் அந்த மழைப்பிடிப்பு. இந்த மழை விலகியதும் அது பின் ஒரு நாள் கேப் இருக்கும், அது உடனே அடுத்த நிகழ்வாக வந்துவிடும். அது ஒன்று. அடுத்தபடியாக டிசம்பர் மாதம் 13, 14 தேதிக்கு மேல மேலும் ஒரு நிகழ்வு வந்து அது வந்து தென்சினக்கடல் நிகழ்வு. தென்சினக்கடல்னா அந்தமானோட தெற்கு பகுதியில் தான் வரும். அதாவது சிங்கப்பூரை வச்சு மையமா வரும், சிங்கப்பூர் மற்றும் சுமத்ரா தீவு. ஏன்னா சுமத்ரா தீவுல தான் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கு. இலங்கைக்கு தெற்கே உள்ள நிலநடுக்கோட்டு பகுதியில தான் அதிக நீரோட்டங்கள் வலுவா இருக்கிறதுனால இதே ட்ராக்ல நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டியே வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வரும். நிலநடுக்கோட்டை ஒட்டி இலங்கைக்கு தெற்கு புறம் வந்தாலே அதுவும் தமிழ்நாட்டுக்கு தான் வரும். ஆகவே கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு இருக்கு. அதாவது 13ஆம் தேதிக்கு பிறகு கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு இருக்கு, கிறிஸ்துமஸுக்கு பின்னாடியும் ஒரு நிகழ்வு இருக்கு. அதாவது ஒரு புயல் இருக்கு, ஆனால் அது வந்து புயல்னா காற்று பாதிப்பை எவ்வளவு கொடுக்கும்னு சொல்ல முடியாது. பெயர் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஒண்ணு இருக்கு பெயர் வைக்கக்கூடிய நிகழ்வு. இதுக்கு நம்ம பேர் வைக்கலாம்னு எதிர்பார்த்தோம், இதுக்கு பேர் வைக்க முடியாத அளவுக்கு செயலிழந்து போயிடும். அந்த அளவுக்கு தீர்மானம் ஆழ்ந்த மண்டலத்தோட போயிடும். அந்த பேர் அடுத்ததுக்கு தான் பயன்படுத்தப்படும். அந்த இது பயன்படுத்தப்பட்டு அது ஒரு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். கிறிஸ்துமஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வு இருக்கு, அது வந்து ஒரு ஆழ்ந்த மண்டலமாக நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு. எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்குங்க. இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு பற்றாக்குறையாக இருந்தால், அதாவது தென் மாவட்டங்கள் தென்கோடி இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு பெரிதாக எட்டாமல் போனால் அடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அந்த மாவட்டங்களுக்கு வழியாக மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அமையும். அதே போல திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர் போன்ற ஈரோடு மாவட்டங்களுக்கு எல்லாம் இந்த நிகழ்வு அவர் போதுமான மழைப்பொழிவை கொடுத்தாலும் கூடுதல், அதாவது ஏரி குளங்கள் எல்லாம் நிரப்பக்கூடிய மழைப்பொழிவு அடுத்தடுத்த நிகழ்வுகள் கொடுக்க போகிறது என்பதுதான். நம்ம கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நிகழ்வுகள் டிசம்பர்ல கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் 3 வலுவான நிகழ்வு இருக்கு. 3 வலுவான நிகழ்வு இருக்கு, ஒரு சிறு நிகழ்வு இருக்கலாம், அவ்வளவுதான். நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த சுற்றின் மழைப்பொழிவு அதிகமா எங்க போயின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், இதுதான் கொஞ்சம் அதிகமா தெரியுது. மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர்.
அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அதாவது அதிராமப்பட்டினம், பட்டுக்கோட்டை இந்த பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி, அதாவது இந்த மணமேல்குடி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில் இந்த கடலோர பகுதிகளுக்கு நிறைய மழை பொழிவு தெரிகிறது. புதுக்கோட்டை கடலோரம், ஒட்டுமொத்த புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் இதெல்லாம் கடலோர பகுதிகளுக்கு நிறைய மழை பொழிவு தெரிகிறது. இந்த குறிப்பா இந்த சென்னையில வந்து இப்ப நாளை மறுநாள் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? கரெக்ட் தானே? நாளை மழைப்பிடிப்பு தொடங்குதுங்க. நாளை அதிகாலை தூறல் சாரலா மழைப்பிடிப்பு தொடங்கிடும். நாளை காலைக்கு பிறகு மிதமான லேசான மழையாக மாறும். நாளை மதியத்திலிருந்து கனமழையாக மாறும். நாளை மறுதினம் 27ஆம் தேதி தான் சென்னைக்கு கன மழைப்பொழிவு இருக்கிறது. சென்னைக்கு நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. ஆனா சென்னை மழைப்பொழிவு தான் அச்சப்பட தேவையில்லை, பாதிக்கும் மழையாக இருக்காது. வேணா போக்குவரத்திற்கு இடையூறு கொடுக்கும் மழையாக அது பொழிந்து கொண்டிருக்கும். ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2 வரை மழை இருக்குங்க. சென்னைக்கும் டிசம்பர் 2 வரை மழை இருக்கு. ஆனால் அவ்வப்பொழுது பேசுபொருளாக அந்த மழை பொழிவு கொடுத்துட்டு பாதிக்கும் மழையாக இருக்காது. ஏன்னா ஏரிகள்லாம் வந்து 50% இருக்கு, பாதி ஏரி தான் நிரம்பி இருக்கு. அந்த ஏரிகள் வந்து நிரப்பும் அளவில் ஏரியை வந்து நிரப்பும் வகையில இந்த மழை பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை. சார், பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பதுதான் சிறந்ததுன்ற மாதிரியான விஷயத்தை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மக்களே தெளிவடையட்டும். நன்றி சார். நன்றி.